மற்றவர்கள் எல்லாரும் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். கடைசி வசனம் 23வது வசனம், ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். 6ஆம் அதிகாரம் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். பரிசுத்த வாழ்க்கையை குறித்த போதனையை நமக்கு தெளிவாக கொடுக்கிறது. 5ஆம் அதிகாரத்திலே கிருபையினால் நாம் எப்படி ரட்சிக்கப்படுகிறோம், பாவிகளாக இருந்த நம்மை தேவன் கிருபையா எப்படி ரட்சித்தார் என்பதை போதிக்கிறார். கிருபையை பற்றி அவ்வளவு உயர்வாக போதிக்கும் போது கண்டிப்பாக ஒரு கேள்வியை அது எழுப்புகிறது. இவ்வளவு பிரமாதமான கிருபை என்றால், இவ்வளவு அதிகமாய் கிருபை இருக்கிறது என்றால், பாவம் பெறுகிற இடத்துல கிருபை அதிகமாய் இன்னும் அதிகமாய் பெறுகிறது என்று சொன்னால், அப்பொழுது நான் பாவம் செய்யலாமா? நான் தொடர்ந்து பாவத்திலே வாழலாமா? கிருபை தான் அவ்வளவு அதிகமா இருக்கிறதே, ஆகையால் நான் பாவம் செய்தா கூட நம்ம பிரச்சனை இல்லை, கிருபையினுடைய பாவத்தை எல்லாம் சரி கட்டி விடுமே என்று சொல்லி கிருபையை அதிகமாய் பிரசங்கிக்கும் போது அது ஏதோ பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸ் கொடுத்த மாதிரி சிலர் தப்பாய் புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. சொன்னேன் இல்லையா, ஒரு பிரசங்கியார் சொல்ற கிருபையை அவ்வளவா போதிக்கணுமா, அவ்வளவு அதிகமா போதிக்கணும் அவசியம். அது எவ்வளவு அதிகமா போதிக்கணுமா? கேட்கிறவங்க அப்ப நான் பாவம் கூட செய்யலாமா, பரவாயில்லையா அப்படின்னு கேட்கறதுக்கு போதிக்கணும்ன்ற போதிச்சுட்டு அப்புறம் 6ஆம் அதிகாரம் போதிக்கணும். 5ஆம் அதிகாரத்தை போதிக்கிறதுக்கு வேற வழியில் அப்படிதான் போதிக்கணும். கிருபையை அவ்வளவு அதிகமாய் போதித்து விட்டு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கேள்வி, அப்ப நான் பாவம் செய்யலாமா என்று. அதுக்கு பதில் தான் 6ஆம் அதிகாரமே. அதன் பிறகுதான் வளர்க்கிறாரு, நாம் கிறிஸ்துவுடனே கூட ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம், மரித்திருக்கிறோம், அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம், உயிரோடு எழுந்திருக்கிறோம், அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி கிறிஸ்துவோடு கூட அவ்வளவு ஒன்றுபட்ட பிறகு நான் பாவம் செய்யலாமான்னு ஒரு மனுஷன் கேட்க முடியாது. கிருபை எப்படி பாவியாயிருந்த நம்மை எடுத்து சுத்திகரித்து கழுவி தேவனோடு கூட நம்ம ஒன்றுபடுத்தி சேர்த்து விட்டது, தேவனோடு இணைந்து விட்டோம் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. அதை ஒருவன் புரிந்து கொண்டால் நான் இனி பாவம் செய்யலாமா என்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. அப்படி கேட்கவே மாட்டான். அதை புரிந்து கொள்ளுகிறவன் தேவனுடைய கிருபை என்ன செய்திருக்கிறது என்பது புரிந்து கொள்ளும் கேட்கவே மாட்டான் என்று சொல்லி 6ஆம் அதிகாரத்தில் அதற்கு பதில் அளிக்கிறார். இனி பாவம் செய்யலாமா, பாவம் பெறுகிற இடத்துல கிருபை பெறுகிறதே, நான் பாவம் செய்த கிருபை பெருகாதா, பாவம் செய்யலாமா என்கிற கேள்விக்கு பதில் கொடுத்து வருகிறார். அதை நாம் தெளிவாய் போதித்து வந்தோம். கடைசியாக கடைசி 2 வாரங்கள் கடைசியா என்ன சொல்றாரு, பழைய வாழ்க்கையை கொஞ்சம் எண்ணி பாருங்கன்றார். 20-21ஆம் வசனத்துல பழைய வாழ்க்கை குறித்து 3 காரியத்தை சொல்லுகிறார். அதை எண்ணி பார்த்தாலே நம் பரிசுத்த வாழ்க்கையை வாழணும் போல தோணும். இப்படிதான் வாழணும் என்கிற ஒரு மோட்டிவேஷன், ஒரு உத்வேகம் நமக்குள்ளாக உண்டாகும். பழைய வாழ்க்கையை 3 விதமாக அவர் வர்ணிக்கிறார். எப்படி? அது பலனற்ற வாழ்க்கை, ஃப்ரூட்லெஸ் லைஃப், ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. அதை எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். 2வது அது வெட்கக்கேடான வாழ்க்கை. 3வது அதனுடைய முடிவு மரணம் என்று சொல்லுகிறார். இதுதான். அதை நினைச்சு இப்ப வெட்கப்படுகிறோம், அதை நினைச்சு அதை பெருமையா வெளியே சொல்லிட்டு இருக்கிறது இல்லை, அதை நினைத்து வெட்கப்படுகிறோம். அது பலனற்ற வாழ்க்கை. வருடங்கள், காலங்கள், நாட்கள், மாதங்கள் அதிலே கழிந்தது, நம்முடைய வாழ்க்கை வீணானது. எத்தனையோ பேர் லேட்டா ரட்சிக்கப்பட்ட, ஐயோ நான் முதலே ரட்சிக்கப்பட்டிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவெல்லாம் உண்டு. முன்னாலேயே இந்த சத்தியம் தெரிஞ்சிருந்தா இன்னும் எவ்வளவு நல்லா இருந்திருப்பேன். அப்படிதான் அந்த பழைய வாழ்க்கை யோசிக்கிறோமே ஒழிய அதை பற்றி ஒரு பாசிட்டிவா நம்ம யோசிக்கிறது இல்லை. ஓ அதுல இப்படி இருந்தது, ரொம்ப ஜாலியா இருந்தது, அப்படி எண்ணுகிறது கிடையாது. அது மோசமான கேடுகட்ட வாழ்க்கை, கேவலமான வாழ்க்கை, பயனற்ற பலனற்ற வீணான வாழ்க்கை, மரணத்துக்கு நம்ம நடத்துகிற வாழ்க்கை என்று அப்படி சொல்லுகிறார். போன வாரத்தில் பார்த்தோம். நம்முடைய புதிய வாழ்க்கையும் அவர் வர்ணிக்கிறார். எப்படி சொல்லுகிறார்? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள். அது ஒண்ணு. அது என்னன்னு சொன்னேன் உங்களுக்கு. தேவனுக்கு அடிமையானீர்கள். இதுதான் புதிய வாழ்க்கையினுடைய நிலை. பாவத்துக்கு இன்னும் அடிமை கிடையாது. அந்த பேச்சையே நிறுத்தணும் விசுவாசிகள். அதனாலதான் இவ்வளவு போதிச்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா நிறைய விசுவாசிகள் நானும் பார்த்துட்டு அந்த காலத்துல இருந்து என்ன பிரச்சனைனா, ஏன் பெந்தகோஸ்து விசுவாசிகள் பாவத்தை மேற்கொள்ள முடியாம இருக்குதுன்னா, மாட்டை பின்னால கட்டி வண்டியை முன்னால கட்டி இருக்கிறாங்க. தப்பான உபதேசம் ராங் சைட்ல இழுக்குது. அது தூக்கி இப்படி கட்டினாதான் சரியான பக்கம் போகும். அது
என்ன சொல்லிட்டாங்க? நீ இன்னும் பாவத்துக்கு அடிமை, பாவத்துக்கு அடிமை, பாவத்துக்கு அடிமை, பாவத்துக்கு அடிமை, இன்னும் பாவம் இருக்குது, பாவம் இருக்குது, பாவம் மேற்கொள்ளுது, இப்படியே சொல்லிட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது பாவத்துக்கு அடிமை இல்ல, அடிமை இல்ல, அடிமை இல்லன்னு 1000 தடவை சொல்றாரு 6ஆம் அதிகாரத்துல. பாவத்துக்கு அடிமை இல்ல, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறது. விடுதலையாக்கப்பட்டேன்னா விடுதலையாக்கப்பட்டேன், வேற பேச்சே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுவது அதான் உண்மை. ஆகியால விடுதலையாக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறபடினால நான் என்னுடைய மனதையும் என்னுடைய உள்ளத்தையும் அந்த சத்தியத்தால் நிறைத்துக் கொள்ள போகிறேன். நான் விடுதலையாக்கப்பட்டேன், நான் அடிமை இல்லை, தேவனுக்கு அடிமையா இருக்கிறேன். பாவத்துக்கு முன்ன அடிமையா இருந்தேன், இப்ப பாவத்துக்கு அடிமை இல்லை. பிரதர் நான் பாவத்துக்கு என்ன அடிமையா இருக்கிறேன், ஜெபம் பண்ணுங்க, அந்த பேச்சே கூடாது. அது இருக்கிற வரைக்கும் பாவத்தை மேற்கொள்ளுகிற அந்த காரியம் பார்க்க முடியாது வாழ்க்கையில. ஏன்னா பாவத்தை பற்றி தவறான எண்ணிக்கை, தவறான எண்ணம். பாவத்துக்கு அடிமை இல்லை, தேவனுக்கு தான் நான் அடிமை என்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்க வேண்டும். இப்பொழுது நம் கடந்து செல்வோம் 23ஆம் வசனத்துக்கு. அதையெல்லாம் சொல்லிட்டு பழைய வாழ்க்கை குறித்தும் புதிய வாழ்க்கை குறித்தும் சொல்றார். பாவத்துக்கு அடிமை இல்ல, தேவனுக்கு அடிமை. இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை பலனுள்ள வாழ்க்கை, கனி கொடுக்கிற வாழ்க்கை என்று சொல்கிறார். அது என்ன கனி? பரிசுத்த நாளுடைய கனி. அதனுடைய முடிவு என்ன? நித்திய ஜீவன் சொல்லிட்டார் 22வது வசனத்திலேயே. 23ஆம் வசனத்தில் இப்ப எல்லாத்தையும் சேர்ந்து ஒட்டு மொத்தமா ஒரு சமரி, மொத்தமாக அதை சேர்த்து ஒன்றாக இப்பொழுது சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரத்தில் இவ்வளவு அருமையாய் போதித்து விட்டு கடைசியில் அதை எப்படி முடிக்கிறது, அதை எப்படி ஒரு அந்த தாட்டை, அந்த பரிசுத்தத்தை குறித்த போதனைகளை எப்படி ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வருதுன்னு சொல்லி இப்படி சொல்லுகிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். அருமையான ஒரு சமரி கொடுக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம் ரொம்ப கேட்டிருக்கிறோம் நம்ம. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறார். இதை குறித்து மேலோட்டமாக முதல்ல சில காரியங்களை சொல்லி விடுகிறேன், அதன் பிறகு இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். முதலாவது மேலோட்டமாக பார்க்க போனால், பாவத்தின் சம்பளம் மரணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான கிருபை, கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லி இருக்கிறபடினாலே 2 காரியத்தை இது சொல்லுகிறது. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் 2 காரியங்கள் தான் அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. There are 2 possibilities that are placed before every human being born in this world. இந்த உலகத்திலே நுழைகிற பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கு முன்பாகவும் 2 சாத்தியக்கூடிய கூறுகள் இருக்கின்றன. அந்த 2 என்ன? ஒன்னு பாவமும் அதன் சம்பளமும், இன்னொன்று கிருபை வரமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவனும். ஒரு பக்கம் பாவமும் அதன் சம்பளமாகிய மரணமும், இன்னொரு பக்கம் கிருபையும் அதன் மூலமாக உண்டாகிற நித்திய ஜீவனும். 2 தான். இந்த 2 தவிர வேற ஒன்று கிடையாது. 3வது ஆல்டர்னேட்டிவ் ஒன்று கிடையாது. 3வது காரியம் ஒன்று கிடையாது. இந்த 2க்கு நடுவில் ஒன்று கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் 2 காரியங்களுக்கு முன்பாக நிற்கிறான். இந்த 2ல ஒன்றை தான் அவன் தெரிந்து கொள்ள முடியும். இதுக்கு நடுவுல ஒண்ணு கிடையாது, இதுக்கு அப்பாற்பட்டது ஒன்றும் கிடையாது, இதுக்கு முன்னாலேயும் ஒண்ணு கிடையாது, பின்னாடியும் ஒண்ணு கிடையாது. இந்த 2 தான். ஒன்று, ஒவ்வொரு மனிதனும் பாவத்துக்கு அடிமையாயிருந்து அதனுடைய சம்பளமாகிய மரணத்தை அனுபவிக்க வேண்டும், அல்லது அவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய கிருபையை பெற்று நித்திய ஜீவனை அனுபவிக்க வேண்டும். இந்த 2 வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட வேறொரு வாழ்க்கை கிடையாது. அதை நாம் முடிவு செய்து கொள்ளணும் இன்றைக்கு ஒவ்வொருவரும். இந்த 2ல எங்க இருக்கிறோம் நாம? இதுவும் இல்ல அதுவும் இல்லைங்க, நடுவில் இருக்கிறாங்க. நானே கொஞ்சம் பாவம் இருக்குது, கொஞ்சம் நித்திய கிடையாது, அப்படி ஒரு நிலைமை கிடையாது. 2 நிலைமைகள் தான், 2 பாசிபிலிட்டிஸ், 2 சாத்தியக்கூறுகள். ஒன்று பாவத்தில் இருக்கணும், பாவத்துக்கு அடிமையா இருக்கணும், அந்த வாழ்க்கையை வாழ்ந்து மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கணும். இன்னொன்று தேவனுடைய கிருபையை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அனுபவித்து நித்திய ஜீவனை பெற்றிருக்கணும். இந்த 2 வாய்ப்புகளை தவிர வேறொரு மனிதருக்கு இந்த உலகத்திலே கொடுக்கப்படவில்லை. இந்த 2 தான். இதுல எந்த பக்கம் இருக்கிறேன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் ஒவ்வொருவரும் முடிவு பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2வது காரியம், இந்த 2 காரியங்களுமே ஒன்றுக்கொன்று எதிரும் புதிருமா இருக்கிறது. 2த்துக்கு சம்பந்தமே கிடையாது. ஒன்னு பாவம், அது மரணத்துக்கு கொண்டு போகுது. இன்னொன்னு நித்திய ஜீவன், இன்னொன்று கிருபை வரம், இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் கிருபை வரம், அது நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிறது. 2 எதிரும் புதிருமா இருக்கிறது. 2 ஒன்னா சேர போறதே இல்லை. ஆகையால் தான் சொல்லுகிறேன், சபையில விசுவாசிகள் ஏதோ அப்படியே இருந்திருக்கிறாங்க, நான் கிறிஸ்தவன் தாங்க, அப்படி கிடையாது. நிச்சயமான ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள். ரட்சிப்பின் அனுபவத்தை நிச்சயமாய் பெற்றவர்களாக இருக்க வேண்டும்.
இதுல வளவள குலகலங்கெல்லாம் இடம் கிடையாதுங்க, மறுப்புறதுக்கெல்லாம் இடமே கிடையாதுங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஒண்ணு பாவியா இருக்கணும், இல்ல நீதிமானா இருக்கணும். ஒண்ணு நரகத்துக்கு போகிறவனா இருக்கணும், இன்னொன்னு மோட்சத்துக்கு போகிறவனா இருக்கணும். ஒன்று அகலமான பாதையில போகிறவனா இருக்கணும், இல்ல குறுகலான பாதையில போகிறவனா இருக்கணும். ஒன்று மணல் மேல் கட்டப்பட்ட வீடா இருக்கணும், இல்ல கல்லின் மேல் கட்டப்பட்ட வீடா இருக்கணும். The Bible has two extremes. ரெண்டு எதிரும் புதிருமான காரியங்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஆகையால் தான் சொல்லுகிறேன், ஒவ்வொருவரும் திட்டவட்டமாக ஒவ்வொரு விசுவாசி அறிந்திருக்க வேணும் தான் எங்கே இருக்கிறேன் என்று. இதுல குழப்பமே ஏற்படுறதுக்கு வழியே கிடையாது. மரணத்துக்கும் ஜீவனுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம், இதுல என்ன குழப்பம்? ஒவ்வொரு மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்கணும், நான் மரணத்துல வாழுகிறேனா ஜீவன்ல வாழுகிறேனா, நான் இயேசு கிறிஸ்துவின் கிருபையை பெற்று நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறேனா, அல்லது பாவத்துக்கு அடிமையா இருந்து மரணத்தின் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேனா? இந்த ரெண்டும் சேரவே சேராது. வித்தியாசம் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பெரிய வித்தியாசம், கொஞ்ச நஞ்ச வித்தியாசம் இல்ல, சம்பந்தமே கிடையாது. இன்னும் கேட்டா சம்பந்தமே கிடையாது. சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் அப்படிப்பட்ட தெளிவான வித்தியாசத்தை அவர்கள் அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, இந்த இரண்டு விதமான வாழ்க்கைகளுமே, பாவ வாழ்க்கை அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை பெற்றிருக்கிற வாழ்க்கை, இந்த ரெண்டு வாழ்க்கையுமே தெளிவான நிச்சயமான ஒரு முடிவுக்கு மனுஷனை கொண்டு போகிறது. அந்த முடிவுல நிச்சயம் உண்டு. பாவத்திலே வாழ்ந்து இயேசுவை நிராகரித்து தள்ளி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்தால் முடிவு மரணம் நிச்சயம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய கிருபையை பெற்று அப்படி வாழ்ந்தால் முடிவு நித்திய ஜீவன், அது நிச்சயம். ரெண்டுமே நிச்சயமான முடிவு, அதுல சந்தேகமே கிடையாது. சிலர் சொல்றாங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளங்க, பாப்போம் அது எங்க நரகம் இருக்குதா, அந்த முடிவெல்லாம் இருக்குதா, அது அப்புறம் பார்த்துக்கிறது. பார்க்கிறது இல்ல, இருக்குதா இல்லையா என்ற பேச்சு கடமை இல்ல, அது உண்டு. இப்படி போனாலும் கரெக்டா அந்த டெஸ்டினேஷன் தான், இந்த பக்கம் போனாலும் கரெக்டா இன்னொரு டெஸ்டினேஷன். இந்த டெஸ்டினேஷனை பற்றி, இதனுடைய முடிவை பற்றி சந்தேகமே வேண்டாம். ஒன்று நரகத்துக்கும் மரணத்துக்கும் நடத்துகிறது, இன்னொன்று நித்திய ஜீவனுக்கும் வாழ்வுக்கும் நம்மை நடத்துகிறது. இந்த முடிவை பற்றி வித்தியாசமே கிடையாது. இப்ப இன்னும் கொஞ்சம் ஆழமாய் செல்லுவோம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று ரெண்டு காரியங்களை கான்ட்ராஸ்ட் பண்ணுகிறார், எதிரும் புதிருமாய் வைக்கிறார். இந்த கான்ட்ராஸ்ட், எதிரெதிராக இருக்கிற காரியங்கள், பாவத்தின் சம்பளம் மரணம், கிருபை வரம் நித்திய ஜீவன், இந்த ரெண்டும் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கிறது. இந்த கான்ட்ராஸ்ட, இந்த எதிரும் புதிருமாய் இருக்கிறதை மூன்று விதமாக பிரிக்கலாம். முதலாவது, இந்த கான்ட்ராஸ்ட் எஜமானை குறித்ததா இருக்கிறது. ரெண்டு எஜமான்கள், அதுதான் இங்க சொல்லுகிறார். இவ்வளவு நேரம் பேசிட்டு வந்தார், அடிமை அடிமை அடிமைன்னு. பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், இப்பொழுது நீதிக்கு அடிமையா இருக்கிறோம். இந்த அடிமை என்கிற தாட்டை வச்சுதான் இந்த 6ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியை அவர் போதிக்கிறார். பாவம் செய்யாமல் எப்படி நீதியை செய்வது என்பதை குறித்து போதிக்கும் போது, பரிசுத்த வாழ்க்கையை குறித்து போதிக்கும் போது, இந்த அடிமை என்கிற அனாலஜி, உதாரணத்தை உபயோகப்படுத்துகிறார். ஏன்னா அந்த காலத்தில் அடிமைகள் இருந்தார்கள், விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள், ஒரு வீட்டில இருந்து வேலை செய்துக்கிட்டு இன்னொருத்தருக்கு சொந்தமா இருந்து அவர்கள் வேற ஒன்று செய்ய முடியாது, இங்க ஓட முடியாது, பிடிச்சி கொண்டு இங்க விட்டுருவாங்க திருப்பியும். அப்படிப்பட்டவர் தான் அடிமை. அவர்களுக்கு எந்த விதமான சாய்ஸும் கிடையாது, அவர்களுடைய விருப்பப்படி நடக்க முடியாது. அந்த நிலையை, அடிமைகளாக இருந்த காலம் அது, அடிமைகள் இருந்த காலம். ஆகையால் அடிமை அடிமை என்ற அந்த உதாரணத்தை உபயோகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். முன்ன பாவத்துக்கு அடிமை, பாவத்திலிருந்து மீள முடியாத நிலையில் இருந்தோம், இப்பொழுது நீதிக்கு அடிமை என்று சொல்லி அதை சிறந்த உதாரணமாக எடுத்து பயன்படுத்துகிறார். பாவத்துக்கு அடிமையா இருந்த போது நமக்கு ஒரு எஜமான் இருந்தார், அது பாவம் என்கிற எஜமான், பிசாசு எஜமானா இருந்தார். நாம் தேவனுக்கு அடிமையான பொழுது இன்னொரு எஜமான். இந்த ரெண்டு எஜமானையும் இந்த வசனம் சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லும் போது பாவம் என்கிற ஒரு எஜமான் இருக்கிறான் என்பதை எடுத்து காட்டுகிறது. தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லும் போது தேவன் இன்னொரு எஜமான் என்று சுட்டி காண்பிக்கிறது. ஆக ரெண்டே எஜமான் தான் இந்த உலகத்திலே இருக்க முடியும். ஒன்று பாவம் என்கிற எஜமான், இல்ல தேவன் என்கிற எஜமான். பைபிள் பாருங்க, எப்பவுமே ஆளை போட்டு நெருக்குது. 4-5 வழி கிடையாது, அப்படி இப்படின்னு 5-6 சாத்தியக்கூறுகள் கிடையாது. பைபிள் எப்பவுமே ரெண்டை தான் வைக்குது. உலக பொருளுக்கும்
தேவன் உலக பொருளையும் சேவித்து தேவனையும் சேவிக்க முடியாது. ரெண்டுத்துல ஒண்ணு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. அதுபோல இங்க the choice is between two things. தெரிந்து கொள்ளுதல் ரெண்டு காரியத்துக்கு மத்தியில் இருக்குது. எந்த எஜமான்? பாவம் என்கிற எஜமானா அல்லது தேவன் என்கிற எஜமானா? ரெண்டு எஜமான் தான். இன்றைக்கு உலகத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற, இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற, இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் இந்த ரெண்டிலே ஒரு எஜமானை உடையவனாயிருக்கிறான். இங்க இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும், ஆணும் பெண்ணும் யாராயிருந்தாலும் சரி, ஒன்று பாவம் என்கிற எஜமானுக்கு அடியில் வாழ்ந்து கொண்டிருக்கணும், இல்ல தேவன் என்கிற இன்னொரு எஜமானுக்கு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அதை குறித்தும் நாம் தெளிவாக நாம் தெரிந்திருக்க வேண்டும், எந்த எஜமானுக்கு கீழே நாம் வாழுகிறோம் என்று. பாருங்க, நிறைய பேர் மழுப்புறதுக்கு தான் ரொம்ப பிரியப்படுறாங்க. என்ன சொல்லுவாங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் என் வாழ்நாள்ல குடிச்சது இல்லைங்க, நான் என் வாழ்நாள்ல சிகரெட் பிடிச்சது இல்லைங்க, நான் வாழ்நாள்ல சினிமாவுக்கு போனது இல்லைங்க, நான் வாழ்நாள்ல ஏமாத்துனது இல்லைங்க, நான் வாழ்நாள்ல ரொம்ப ஒழுக்க நெறியோட ரொம்ப தூய்மையான வாழ்க்கைய நல்ல மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க யார வேணா கேட்டு பாருங்க, நான் எப்பேற்பட்ட மனுஷன். ஆஃப்டர் ஆல் சொல்ல போனா நல்லவனா இருப்பது, நன்மையை செய்வது, அன்பு கூறுவது, நல்ல காரியங்களை செய்வது தானே தேவன் நமக்குள்ள இருக்கிறார் என்பதுக்கு அடையாளம். ஒருவன் நல்ல காரியத்தை செய்தா தேவன் அவனுக்குள்ள இருக்கிறான் எடுத்துக்க வேண்டியதுதான். ஒரு பிரசங்கியாரே அப்படி சொன்னார். நான் ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்துட்டு இருந்தேன், கேட்டுட்டு இருந்தேன். பிரசங்கியாரே சொல்றாரு, ஒருவன் நல்லது செய்தால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன், அவன் தேவனுடைய பிள்ளை, அவன் தேவனுடைய காரியங்களை செய்கிறான். ஆனா வேதம் திட்டவட்டமாய் இங்கே சொல்லுகிறது, நல்ல ஒழுக்க சன்மார்க்க நெறியில வாழ்கிறவர்கள் நல்லவர்கள், உலக பிரகாரமான விதத்தில் நல்லவர்கள் தான், அது இல்லைன்னு சொல்லல, அவர்கள் பொல்லாதவர்கள் சொல்லல. உலகத்தின் அளவின்படி பார்த்தால் அவர்கள் நல்லவர்கள் தான். ஆனால் தேவன் அவர்களை பார்க்கும்போது தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கும் கந்தையுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். உலகத்தில் சிறந்தவன் தேவனுக்கு முன்பாக பாவியாய் நிற்கிறான். அதான் வேத வசனத்தின் சத்தியம். அப்ப உலகத்தில் சிறந்த மனுஷன், நல்ல மனுஷன், இந்த உலகத்தில் மற்ற மனிதர்களை விட தூய்மையான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை வாழ்கிற மனுஷன் இருக்கத்தான் செய்கிறான், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ண வேணும்? எல்லாருக்கும் முன்னால எல்லாரும் விட நான் நல்லவனா இருக்கிறேன், ஆனா தேவனுடைய பார்வையில நான் பாவியா இருக்கிறேன், என்னுடைய நீதி அழுக்கும் கந்தையுமா இருக்கிறது, நான் தேவனுடைய பார்வையில பாவி என்று சொல்லி வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவன் தான் தேவனுடைய பார்வையிலே ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவன். நான் நல்லவன் சொல்லிட்டு இருக்கிறவன் அல்ல. அந்த நல்லவன் எப்போ தேவனுடைய பார்வையில் நல்லவன்? நான் இந்த உலகத்துல நல்லவனா இருக்கிறேன், ஆனால் தேவனுடைய பார்வையில் நான் பாவியா இருக்கிறேன். இயேசுவே என்னுடைய பாவத்தை விலையேற பெற்ற ரத்தத்தினால் என்னை சுத்திகரித்து கழுவி என்னை சுத்தமாக்கி என்னை புது மனுஷன் ஆக்கும். நான் முன்பாக பாவியாய் நிற்கிறேன். தேவனுடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக என்னுடைய சுய நீதியும் என்னுடைய யோகியங்களும் என்னுடைய புண்ணியங்களும் ஒன்றும் கிடையாது, அது அழுக்கும் கந்தையும் என்று சொல்லி ஒரு மனுஷன் உணர்ந்திருந்தால்தான் அவன் தேவனுக்கு முன்பாக நல்லவனாக காணப்படுகிறான். அவன் ஏன் நல்லவனாக காணப்படுகிறான்? இயேசுவினுடைய நீதி அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசுவிலே அவனை காண்கிறார் தேவன், அவன் இயேசுக்குள்ளாக இருப்பதாக காண்கிறார். அதனால்தான் ஒருவனை நல்லவனாய் தேவன் என்ன முடியுமே ஒழிய இவருடைய யோக்கியதையோ அல்லது புண்ணியத்தையோ நல்ல காரியங்களையோ வைத்து இவர்களை நல்லவர்கள் என்று எண்ண முடியாது. இது பாருங்க, இது சபையில நுழைஞ்சிருச்சு இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள். பிரசங்கியார் சொல்லிட்டு இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, லிபரல்ஸ் சொல்லுவாங்க, தாராளமயம். பொருளாதாரத்துல தாராளமயம் வர வேண்டியதுதான், சபைக்குள்ள சத்தியத்துல தாராளமயம் வந்துருப்போம். லிபரல்ஸ் அவங்க என்ன சொல்றாங்க? பரவாயில்லங்க, இது சிலுவை, இயேசு, ரத்தம் இதெல்லாம் தேவையில்லை, நல்லவனா இருக்கணும், யோக்கியமா இருக்கணும், புண்ணியம் செய்யணும், நல்ல காரியங்களை செய்யணும், அப்படி இருந்தா போதும், அவனுக்குள்ள தேவன் இருக்கிறாருன்னு நம்ம சொல்லலாம். அந்த அங்கதான் படிச்சிருக்கிறார் இந்த பிரசங்கியார். ஆகியால் தான் செமினரி எல்லாம் இப்ப செமிட்டரி ஆயிட்டு இருக்குது. இவங்க என்னத்தை போதிப்பாங்க சொல்லுங்க? என்னத்தை போதிக்க முடியும்? இப்படிப்பட்ட காரியத்தை படிச்சுட்டு வர்றாங்க. இப்படிப்பட்ட காரியத்தை புரிந்து வந்துட்டு ஒரு தெளிவான ஒரு பிரசங்கத்தை செய்ய முடியாமல் சபை இன்றைக்கு ஒரு தவிக்கிற நிலையில் இருக்கிறது. பாவிகளா இருக்கிற மக்களை, தேவனற்றவர்களா இருக்கிறவர்களை, இந்த உலக வாழ்க்கையில மூழ்கி கிடக்கிறவர்களை உணர்த்தி தேவனுக்கு நேராக நடத்த முடியாத ஒரு நிலையிலே இன்றைக்கு சபைகள் இருப்பது காரணம் என்ன? ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே அநேக சபைகள் ஒட்டுமொத்தமாக அங்க இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்களும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமலே அப்படியே ஜீவிக்கிறதன் காரணம் என்ன?
இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறதுனால தான் நல்லது செய்யுங்க, புண்ணியம் செய்யுங்க, யோக்கியமா இருங்க, போங்க. தேவன் அன்பா இருக்கிறார், நீங்க அன்பா இருந்தா தேவன் உங்களுக்குள்ள இருக்காருன்னு அர்த்தம், போங்க அப்படின்னு விட்டுறா. கிடையாது. நல்லவனை எடுத்து தேவனுக்கு முன்பாக நீ நல்லவன் இல்லப்பா, உலகத்துல நல்லவன், நீ மற்றவர்களோட நல்லவனா இருக்கலாம், தேவனுடைய பார்வையிலே நீ பொல்லாதவன் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள், நன்மை ஒருவனும் இல்லத்தால் கழுவ பெற்றாயவர்களுக்கு இன்றைக்கு உலகம் பூராக ஆட்கள் கம்மி, குறைவு. அது இருந்தா போதும் போதும் சொல்றதுக்கு தான் ஆள் நிறைய இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களால் இன்றைக்கு உலகத்தின் சபைகளின் புல்பிட், பிரசங்க மேடை இப்படி கற்றவர்களால் நிறைந்திருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் கற்றவர்களால் நிறைந்திருக்கிறது. நாம் திருப்பவும் 2 கொரிந்தியர்ல பவுல் அப்போஸ்தலன் மிகவும் அழகாக சொல்லுகிறார், இதை குறித்து ஜாக்கிரதையா இருக்கும்படி. இதுதான் இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு போராட்டம். அது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். இங்கே கொரிந்தியர் சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதும் போது பல காரியத்தை எச்சரிக்க விரும்புகிறார். சில விதமான தவறான போதனைகளை போதித்து, இப்படிப்பட்ட காரியங்களை போதித்து ஜனங்களை கெடுக்கிறவர்களை குறித்து எச்சரிக்க விரும்புகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்று கவனிப்போம். 12ஆம் வசனம். மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களைப் போல காணப்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள். நல்லா கவனிங்க, கள்ள அப்போஸ்தலர் இந்த ஆளுங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. கபடம் உள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் இருக்குதாயா? சபையில இருக்குது. சபை என்று சொல்லி பெயர் போட்டதுனால உள்ள போய் அங்கே ஏதோ பிரசங்கியார்னு சொல்லி தோரணையில பிரசங்கியார் போல தோன்றதுனால அவர் சொல்றது சரி என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. இருக்கீங்களா? கள்ள அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள், கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள். வேஷம் தரித்துக் கொண்டிருக்கிறார்களாம். எந்த வேஷம் தரித்துக் கொண்டிருக்கிறார்களாம்? கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனுடைய வேஷம் தரித்துக் கொண்டு அதே பைபிளை சுமந்துக்கிட்டு, அதே புல்பிட்டில் நடந்துகிட்டு, இதே சிலுவையை இப்படி போட்டுக்கிட்டு, இதே சூழ்நிலையில் இதே பாடல்களை பாடிக்கொண்டு அவர் என்ன பண்றாங்க? வேஷம் தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல. 14ஆம் வசனம். சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. சாத்தான் அப்படிதான். சாத்தானே ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்கிறானாம். ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதா இருக்கும். என்ன சொல்றாரு? சபையில இப்படி கள்ள உபதேசங்களை போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இப்படி மனுஷனுடைய பாவத்தை குறித்து அவனுக்கு உணர்த்தாமல், நீ யோகியமா இருந்தா போதும், புண்ணியம் செய்தா போதும், நீ தேவனுடைய பிள்ளைதான், பரவாயில்ல, இந்த இயேசுவின் ரத்தம் தேவையில்லை, இந்த சிலுவையை பற்றி அவ்வளவு பிரசங்கம் பண்ண வேண்டியதில்லை, இயேசுடைய உயிர்த்தெழுதல் அவர் நம்ப வேண்டியதில்லை, எதையுமே நம்ப வேண்டியதில்லை, புண்ணியம் செய்து நன்மை செய்து நல்லவர்களா இருந்தா நீங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிற கள்ள உபதேசங்கள் இன்னைக்கு உலகம் பூரா நிறைந்திருக்கிறது. ஆகையால் தான் சபைகள் வல்லமையற்ற இடங்களாக, ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை இல்லாத இடமாக, வெறுமை நிறைந்த இடமாக, அங்க யாருமே இருந்து நான் மாற்றப்பட்டிருக்கிறேன், இயேசுவை நான் அறிந்து கொண்டேன், நான் இப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன், நான் பாவியா இருந்தேன், இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை இயேசு மாற்றினார் என்று எழுந்து சாட்சி கொடுக்க ஒரு ஆள் கிடையாது. அப்படி அந்த அனுபவத்தை பெற்ற ஆட்கள் ஒரு ஆள் இல்லாம இன்றைக்கு ஆயிரக்கணக்கான சபைகள் உலகம் முழுவதும் இருந்து வருகிறது. ஜனங்க சபைகள் நினைச்சுக்கிட்டு இங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு சடங்காச்சாரங்களை சம்பிரதாயங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனா ரட்சிப்பு அங்கே கிடையாது. வேஷம் தரித்துக் கொண்டு சாத்தான் ஒளியின் தூதன் வேஷத்தை தரிக்கிறது போல தேவனுடைய ஊழியக்காரருடைய வேஷத்தை இவர்கள் தரித்துக் கொண்டு இவர்கள் அதை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 2 எஜமான் தான். உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் இந்த 2 எஜமானுக்கு 2 எஜமான்ல ஒரு எஜமானுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது நான் பாவத்துக்கு அடிமையில் யாரும் சொல்ல முடியாது. ஒன்று பாவத்துக்கு அடிமையா இருக்கணும், இல்ல தேவனுக்கு அடிமையா இருக்கணும். நான் தேவனுக்கு அடிமையா இல்லைங்க, நான் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறேன், நான் இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்ல முடியாது. தேவனுக்கு அடிமை இல்லைன்னா பாவத்துக்கு அடிமை, வேற இன்னொரு சாய்ஸ் கிடையாது. சாரி, ஹலோ, மன்னிக்கணும். நான் தேவனுக்கு என்ன அடிமையாகிறேங்க, நான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறல, அப்ப பாவத்துக்கு அடிமை. வேற இன்னொரு, இதை விட இன்னொரு, ரெண்டுத்துக்கு நடுவுல கொஞ்சம் நல்லவர்களுக்கு ஒரு கேட்டகரி இருக்காங்க. கொஞ்சம் யோகியமா புண்ணியம் செய்து ஒழுங்கா வாழ்ற
அன்பு கூறுகிற நல்லவர்களுக்கெல்லாம் இன்னொரு தனி கேட்டகரி வச்சிருக்க மாட்டாரா ஆண்டவர்? நான் அவ்வளவா தேவனுக்குள்ள இல்ல, இந்த ரட்சிப்பின் அனுபவம் இதெல்லாம் இன்னும் பெறல, நான் ஆண்டவருக்குள்ள அவ்வளவா வரல, இன்னும் ஞானஸ்தானம் எடுத்து இதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க, நான் எல்லாம் பண்ணல, நல்லவனா இருக்கணும், அவ்வளவுதான். இதுக்கு ஒரு தனி கேட்டகரி இருக்கா? கிடையாது. வேதம் சொல்லுகிறது, ஒன்று தேவனுக்கு அடிமை, இல்ல பாவத்துக்கு அடிமை. இதை விட வேற ஒன்று எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது. இது ரெண்டு தான் இருக்குது. இதுல எதுக்கு அடிமைன்றதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். இதுதான் செய்தி. இன்னைக்கு உலகம் மாறி போச்சு. போய் செமினார்ல படிச்சா என்ன சொல்றாங்க? ஜனங்களுக்கு என்ன பிரியம் பாருங்க, அவங்களுக்கு அதை போதிங்க, என்ன இஷ்டமோ அதை போதிங்க. அப்படி கிடையாது. ஜனங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை போதிக்கிறது இல்ல. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை சொல்றதுக்கு தான் என்ன வச்சிருக்காரு கர்த்தர் ஊழித்து. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை அறிவிக்கும்படியாக, அதை போதிக்கும்படியாக ஊழியக்காரர்கள் ஒழிய ஜனங்களுக்கு என்ன கேட்க ஆசையா இருக்குதோ அதை சொல்றதுக்கு ஊழியக்காரர்கள் அல்ல. ஊழியக்காரர்கள் தேவனுடைய வார்த்தை எடுத்து ஜனங்களுக்கு சொல்லுகிறவர்கள். எல்லாம் மாறி போச்சு பாருங்க. தலையில ஆக்கிட்டாங்க. செமினரிய செமெட்டரி ஆக்கி, பைபிள் காலேஜ் கலர தோட்டமாயி, அங்கே உள்ள போகும்போது இவன் இயேசுவை விசுவாசித்து போய் வெளியே வரும்போது ஒண்ணுமே இல்லைன்ட்டு வர்றான். வெளியே வரும்போது எதுலையுமே நம்பிக்கை கிடையாது, பைபிளே தெரியல. ஒரு பைபிள் காலேஜ் பிரின்சிபல் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அவர் சொல்றாரு, இப்ப படிக்கிற பசங்களுக்கு எங்க பைபிள் காலேஜ்ல போய் பைபிளை பிரசங்கம் பண்ண மாட்டான், பைபிளே தெரிய மாட்டேன் அவனுக்கு, பைபிள் மேல நம்பிக்கையும் போயிடுது அவனுக்கு, என்னதான் போதிக்கிறோமோ எனக்கு விளங்கல, என்ன பேசாம மூடிடுங்க, என்ன எதுக்கு இது வேஸ்ட், உங்க காசும் வேஸ்ட், முயற்சியும் வேஸ்ட், கொடுக்குற டிகிரியும் வேஸ்ட், பிடி டிடி டூடுன்னு எல்லாம் கொடுத்துக்கிட்டு ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத, உப்பு சப்பு இல்லாத செத்தவனா மாறி மற்றவர்கள் இந்த சாவுக்குள்ளாக நடத்தி, உப்பு சப்பு இல்லாத வாழ்க்கை, மாற்றப்படாத வாழ்க்கை, வல்லமையற்ற வாழ்க்கை, தேவனுடைய கிருபையை பெற முடியாத ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறது. இதை போதிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவையா? மூடிடுங்க, இழுத்து உங்க சபைகளையும் உங்களுடைய கல்லூரியும் எல்லாத்தையும் மூடுங்க, வேணாம். இது இன்றைக்கு உலகத்தின் நிலை அப்படிதான் இருக்குது. ஆக ரெண்டே ரெண்டு எஜமான் தான், ஒன்று தேவன், இன்னொன்று பாவம். ரெண்டுத்துக்கு நடுவில் ஒண்ணு இல்லை. தேவனுக்கு அடிமையா? சரி, நீங்க பாவத்துக்கு அடிமை இல்லை. பாவம் உங்களுடைய எஜமானா இருக்க முடியாது, தேவன் தான் உங்க எஜமான். நான் தேவனுக்கு அடிமை இல்லையா? பாவத்துக்கு அடிமை. நான் தேவனுக்கு அடிமை இல்லை, ஆனா பாவத்துக்கு அடிமை இல்லைன்னு சொல்ல முடியாது. தேவனுக்கு அடிமை இல்லைன்னா பாவத்துக்கு அடிமை. இதுதான் வேத வசனத்தின் சத்தியம். அது ஒருத்தருக்கு பிடிக்கலையா? பரவாயில்ல, கேட்டுங்க, இதுதான் சத்தியம். சத்தியத்தை கேட்கல நாளைக்கு சொல்லக்கூடாது. தேவனுக்கு அடிமை இல்லை என்றால் பாவத்துக்கு அடிமை. இது வேத வசனத்தின் சத்தியம். பாவத்திலிருந்து விடுதலையாகி தேவனுக்கு அடிமையானீர்கள், இதுதான் சத்தியம். இதுல விடுதலையான இதுக்கு அடிமையாகலாம், இதுக்கு அடிமை இல்லைன்னா அதுக்கு அடிமை. அவ்வளவுதான் வேத வசனத்தின் சத்தியம். இரண்டாவது காரியம், முதலாவது காரியம் ரெண்டு எஜமான்கள் இல்லையா, ஒன்னு பாவம், இன்னொன்னு தேவன். இரண்டாவது காரியம், there are two terms of service, two conditions of service, அல்லது ரெண்டு முறைகள் கையாளப்படுகிறது இந்த ரெண்டு எஜமானினாலும். இந்த ரெண்டு எஜமானட்டு வேலை செய்கிறவர்களுக்கு ரெண்டு முறைகள், ரெண்டு லைஃப் ஸ்டைல், ரெண்டு வித்தியாசமான வாழ்க்கை, ரெண்டு வித்தியாசமான முறைகள். அது என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். சம்பளம் என்கிற வார்த்தையை கவனிக்க வேணும். பாவம் என்கிற எஜமான் என்ன கொடுக்கிறான்? சம்பளம் கொடுக்கிறான். தேவன் என்கிற எஜமான் என்ன கொடுக்கிறார்? கிருபையை கொடுக்கிறார். ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசத்தை பாருங்க. பாவத்தினுடைய பாவம் என்கிற எஜமான் சம்பளம் என்கிற அடிப்படையிலே உங்களை வைத்து ஆளுகை செய்கிறான். என்ன வேலை செய்றீங்களோ அதுக்கு சம்பளம். இந்த சம்பளம் என்கிற வார்த்தை வேஜஸ் என்று ஆங்கிலத்தில் வருகிறது இல்லையா? ஒரு பெரிய வேத போதகர் சொல்லுகிறார், அது சரியான மொழிபெயர்ப்பு என்னவாம், அநேகர் ஒத்துக்கொள்கிறார்களாம் இதை. அது சொல்லுகிறார், சரியான மொழிபெயர்ப்பு எப்படி வரணுமா? வேஜஸ்னு வராம ரேஷன் வரணுமா? ரேஷன் எல்லாருக்கும் வழங்குது, ரேஷன் கார்டு. நம்ம ஊர்ல எல்லாருக்கும் ரேஷன் கார்டை கொடுத்து ரேஷன் கொடுக்குறாங்க இல்லையா, எல்லாருக்கும் வழங்கும். பாவத்தின் ரேஷன் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றதுக்கு பதிலா பாவத்தின் ரேஷன். இந்த ரேஷன் வார்த்தை எங்க இருந்து வந்துதான்? அந்த ரோம அரசிலே, ரோம சாம்ராஜ்யத்திலே பல நாடுகள் இருந்தது. அந்த நாடுகளிலே அடிமைகள் இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அங்கே போர்ச்சேவர்கள் இருந்தார்கள். இந்த அடிமைகளுக்கும் போர்ச்சேவர்களுக்கும் அவர்கள் செய்கிற வேலை கேட்டார் போல் அவர்களுக்கு ரேஷன் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு மிலிட்டரியில் அதெல்லாம் வச்சிருக்காங்க ரேஷன். சம்பளம்
கையில காசும் சில உணவுப் பொருட்கள் மற்ற வசதிகள் இவைகள் ரேஷனாக கொடுக்கப்படுகிறது. அதை வச்சுதான் அந்த வார்த்தை வருகிறது. பாவம் வந்து ஒரு பெரிய அரசாட்சி மாதிரி நடத்துது. பாவிகள் மத்தியிலும் பல ரேங்க் இருக்குது. பாவிகள் கேப்டன் மேஜர்லாம் இருக்கிறாங்க, ஜெனரல் லெப்டினன்ட் கர்னல் இருக்கிறாங்க. இவர்கள் செய்யத்தக்க கிரியைகளுக்கு தக்கதாக இந்த சாம்ராஜ்யம் பாவம் என்கிற அந்த எஜமான் தன்னுடைய சாம்ராஜ்யத்திலே பாவத்துக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டு பாவத்திலே வாழ்ந்து கொண்டு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரேஷன் வழங்கி கொண்டிருக்கிறதாம். அவர்கள் செய்த கிரியைக்கு தக்கதாக. அது என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சம்பளம் என்று சொன்ன உடனே நாம் செய்த கிரியைகளுக்கு ஏற்ற ஒரு பலன் அது, அதை குறிக்கிறது. நாம் அதுக்காக வேலை செய்யணும், அதுக்காக முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சிக்கு கிடைக்கிற பலன் தான் சம்பளம். என்ன சம்பளம் தரணும் என்று யார் தீர்மானிக்கிறது? எப்படி தீர்மானிக்கப்படுகிறது? பாவத்தில் வாழ்கிறவர்கள், பாவம் என்கிற எஜமான கீழாக வாழ்கிறவர்கள், பாவம் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு என்ன சம்பளம் என்பது பே ஸ்கேல் எப்படி கொடுக்கிறாங்க? எப்படி வந்தது பே ஸ்கேல்? அதுக்குதான் நியாயப்பிரமாணம் ஒன்று இருக்கிறது, தேவனுடைய சட்ட திட்டங்கள். அந்த நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது பே ஸ்கேல் இப்படின்னு. இந்த பே ஸ்கேல் என்ன? பாவிகள் எந்த பே ஸ்கேல்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க? அவங்களுக்கு என்ன ரேஷன்? அவங்க பே ஸ்கேல் என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்கிற அந்த பே ஸ்கேல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய நியாயப்பிரமாணமானது எதுக்கு கொடுக்கப்பட்டது? இந்த பாவம் செய்கிறவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். நியாயப்பிரமாணம் தான் சொல்லுது பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். நியாயப்பிரமாணம் அறிவிச்சுதான் அதை மாத்துறதுக்கு ஆள் கிடையாது. அது அப்படிதான். பாவத்தின் சம்பளம் மரணம். ஏன் மாத்த முடியாது? அது தேவனுடைய பிரமாணம், அது தேவன் வச்ச சட்டம், மனுஷன் வச்ச சட்டம் அல்ல. இது பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துட்டு ஒரு 100 பேர் கையை வாங்கி சத்தத்தை வாங்கி பேசினா சரியாக்கிட முடியாது. இதுல செமினரி வச்சு இதுக்கு எதிராக போதிச்சு இதெல்லாம் அப்படி இல்லைன்னு சொன்னா இது தேர்ந்தெடுக்க போறதில்லை. நிச்சயமாக இந்த சம்பளம் ஒரு நாள் பாவிகளுக்கு கிடைக்கத்தான் போகிறது. பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்கிறவர்களுக்கு கிடைக்கத்தான் போகிறது. அதை மாற்றவே முடியாது. தேவனுடைய நியாயப்பிரமாணம் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம். அது சொன்னா அப்படிதான். அதை மாற்றுறதுக்கு இந்த உலகத்திலே, வானத்தில, பூமியில, பாதாளத்துல ஆளே கிடையாது. இதெல்லாம் அப்படி இல்லையாக்கும், அப்படி இல்லையாக்கும், இப்படி இல்லையாக்கும். ஒருத்தர் சொல்றாரு நரகமா இருக்குமாயா? தேவன் அன்பா இருக்கிறார் இருக்குது. அவர் அன்பா இருந்தா நரகம் வச்சிருப்பாரா? அதுல எரியிற அக்னி இருக்குமா? அதுல சொல்லணும்னா வேதனை இருக்குமா? அதுல அழுகையும் பற்கடிப்பு இருக்குமா? இதெல்லாம் சும்மாயா? அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. அவர் அன்பான தேவன், எல்லாரையும் கடைசியில பாப்பாரு. சரி வான் எல்லாரையும் சேர்த்துக்குவாரு. அவர் கண்டிப்பா கண்டுபிடிப்பாரு எங்க போய் சேர்றாரு. தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறார். தேவன் சட்டம் போட்டுட்டார், மாற்றுறதுக்கு ஆள் கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம், அவ்வளவுதான். இதை மாற்றுறதுக்கு ஆளே கிடையாது. இதுல இருந்து தப்பிக்க ஒரே வழியை கொடுத்திருக்கிறாரு, அதுதான் இயேசு கிறிஸ்துவ ஒழிய இதுல இருந்து வேற வழியே கிடையாது. இப்போது கிருபை வரம், நித்திய ஜீவன், இதை பார்ப்போம். அங்க சம்பளம் பாவத்துல. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்குது? கிருபை. கிருபைக்கும் சம்பளத்துக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம். சம்பளம் என்றால் நாம் செய்த கிரியைக்கு ஏற்ற பலன், அதான் சம்பளம். போய் 30 ஒரு நாள் வேலை செய்றீங்க, ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை செய்றீங்க. செஞ்சா அதுக்கு ஒரு சம்பளம் உண்டு. சில நேரத்தில் பீஸ் ரேட் கொடுக்குறாங்க, இத்தனை ஷர்ட் தைச்சா இவ்வளவு, அதுக்குதான் சம்பளம். நீங்க செய்த எடுத்த முயற்சிக்கு சம்பளம். ஆனா கிருபை என்று சொன்னால் நாம் வேலை செய்து நாம் அதற்கு தகுதி பெற்று நாம் செய்த பல கிரியைக்கு தக்க பலனை அடைவது என்பது கிடையாது. அதல்ல கிருபை என்று சொன்னால் இலவசமாய் கொடுக்கப்படுகிற ஒன்று. தகுதியற்றவர்களாய் இருக்கும் போதே, எந்த ஒரு தகுதியும் நமக்கு இல்லாத போதே தேவன் கிருபையாய் இலவசமாய் நமக்கு கொடுக்கிறார். அதுதான் கிருபை. ரோமர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் திருப்புவோம். ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்
நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டிருக்கிறது. பாவம் ஆண்டு கொண்டது, ஆனால் இப்ப என்ன ஆண்டு கொண்டிருக்கிறது? கிருபை ஆண்டு கொண்டிருக்கிறது. கிருபைக்கும் பாவத்துக்கும் பெரிய வித்தியாசம். கிருபைக்கும் பாவத்துக்கு என்ன வித்தியாசம்? பாவம் சம்பளத்தை கொண்டு வருது. இந்த தேவனுடைய கிருபை, இயேசு கிறிஸ்து கிருபையை கொண்டு வருகிறார். 3ஆம் அதிகாரம், ரோமர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனமும் சாட்சி இடுகிறது. 24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இதுதான் கிருபைன்னு சொன்னாலே இலவசம். இலவசமா வர்றது கிருபை. வேற எதுவுமே இலவசம் கிடையாது இந்த உலகத்துல. நல்லா கவனிங்க, பேப்பர்ல எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் வருது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா? நம்ம ஜனங்க இப்பதான் கத்துக்கிட்டு வர்றாங்க. ஸ்நேகம் எல்லாம் சில நேரத்தில் துரோகம் ஆயிடுது. நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் கவனிக்கணும். ஃப்ரீன்னு போட்ட உடனே அது ஃப்ரீ கிடையாது. இந்த உலகத்துல எதுவுமே ஃப்ரீ கிடையாதுங்க. அது போல தெரிஞ்சுங்க, ஃப்ரீயே கிடையாது இந்த உலகத்துல. அது தெரிஞ்சுக்கிட்டாலே ஜனங்க சரியாயிடுவாங்க. ஃப்ரீன்னு ஒண்ணுமே கிடையாது. அதுல ஏதோ சிக்கல் இருக்குது. அதுல ஃப்ரீன்னு சொன்னாலே இலவசமா உனக்கு தரனாலே சிக்கல். அது இலவசமா ஒண்ணும் தெரியல. ஜனங்க பாருங்க, இப்படிலாம் ஜனங்க இருக்கிறதுனால தான் அவனுக்கு ஓடுது. இலவசமா ஒரு டம்ளர்ன்றான், ஜனங்க எல்லாம் போய் மொக்கிறாங்க. அப்படியே போய் டம்ளர் இலவசமா. டம்ளர் ஒண்ணு இலவசம் இல்லை. நீங்க இவ்வளவு பெரிய டப்பாவை வாங்கினா, இவ்வளவு பெரிய பிரஷர் குக்கரை வாங்கினா, இவ்வளவு பெரிய சோப்பு டப்பாவை வாங்கினா அதுல ஒரு டம்ளர் வைக்கிறான். அவ்வளவுதான ஒழிய அது ஒண்ணு இலவசம் கிடையாது. எல்லாம் சேர்த்துட்டான் அந்த செலவோட செலவா. இலவசம்னு ஒண்ணுமே கிடையாது. ஆனா ஜனங்களுடைய மைண்ட்ல பாருங்க, இது இலவசம் இலவசம் நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஒண்ணு இலவசமே கிடையாது. ஒரே ஒரு காரியம் தான் இலவசம் இந்த உலகத்துல. அது தேவனால், இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு உண்டாகக்கூடிய நித்திய ஜீவன். இதுதான் பெரிய தடையா இருக்கு பாருங்க ஜனங்கள்ட்ட. பிரசங்கிக்கும் போது இதை விசுவாசிக்க மாட்டேன்றாங்க. டம்ளர் ஃப்ரீனா விசுவாசிக்கிறான், ஒரு ஸ்பூன் ஃப்ரீனா அதுக்கு லைன்ல நிக்கிறான். போய் அது ஸ்பூன் கிடைக்குதான் பாருங்க. என் மனைவியை கொண்டு போய் ஒரு நாள் கடைக்கு போயிட்டு இருந்தேன். கடைக்கு போய் பல காரியங்களை வாங்கிட்டு இருக்கிறோம். ஒண்ணு நல்ல பிராண்டு, நல்லா இருக்கும், இதை வாங்குவோன்ற. என் மனைவி சொல்லுது, இல்ல இல்ல அதுல ஒரு ஸ்பூன் இருக்குது அந்த இதுல, அதுதான் எனக்கு வேணும். என்னத்தை சொல்றது பாருங்க. ஐயோ ஸ்பூனே வேணாம், எத்தனை ஸ்பூன் வேணுமோ வாங்கி தரேன், இதை வாங்கு இது நல்லது அப்படின்னா, இல்ல அதுல ஒரு ஸ்பூன் இருக்குது அதனால அதுதான் வேணும். ஃப்ரீயா கிடைக்குது இல்லையா ஒரு ஸ்பூனு? ஃப்ரீயா ஒண்ணுமே கிடைக்கல. இந்த உலகத்துல ஒரே ஒரு காரியம் தான் ஃப்ரீ. அது இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். இந்த உலகம் எதையும் ஃப்ரீயா தர்றது இல்ல. எல்லாத்துக்கும் நாம் பே பண்றோம், பே பண்ணி தான் வாங்குறோம். ஒரே ஒரு காரியம், நீங்கள் உங்களுக்கு உள்ளது எல்லாவற்றையும் வச்சு பே பண்ணாலும், எல்லாவற்றையும் விற்று கோடான கோடி ரூபாய் எடுத்துக்கொண்டு வந்து உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய எல்லாவற்றையும் கொண்டு வந்து விற்று வாங்க வந்து நினைத்தாலும் இதை விலை கொடுத்து வாங்க முடியாது. அதுதான் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் கிருபை வரம். அது நித்திய ஜீவன். பணம் கொடுத்து வாங்க முடியாது, காசு கொடுத்து வாங்க முடியாது. இது இலவசமாய் கிடைக்கிறது, தகுதியற்றவர்களுக்கு கிடைக்கிறது. கொஞ்சம் கூட இதை பெற்றுக் கொள்வதற்கு தகுதி இல்லாத ஆளுக்கு இது இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. அதுதான் சம்பளத்துக்கும் கிருபைக்கும் உள்ள வித்தியாசம். மூன்றாவது ஒன்னு சொல்லிட்டேன், ரெண்டு எஜமான், பாவம் தேவன். இந்த ரெண்டு எஜமான்ல ஒரு ஆள்கிட்ட தான் நாம் இருக்கிறோம். பாவத்தில் இருந்தா தேவன்கிட்ட இல்ல, தேவன்கிட்ட இருந்தா பாவத்தில் இல்ல. ரெண்டாவது ரெண்டு முறைகள், ஒன்னு சம்பளம் கிடைக்குதாங்க, இன்னொன்னுல கிருபை கிடைக்குது. பாவத்துக்குள்ள வந்தா சம்பளம் நிச்சயமா கிடைக்கும். பேடே இஸ் கமிங். எப்படி 1ஆம் தேதி வந்தா சம்பளம் கிடைக்குதோ அது போல 1ஆம் தேதி வரப்போகுதுங்க. பாவத்தில் வாழுகிறவர்களுக்கு, பாவத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களுக்கு, தேவனை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு சம்பள நாள் நிச்சயம். தேவன் மட்டும் சம்பளம் லேட்டா கொடுக்க மாட்டாரு, அது கொடுக்காம விட்டுற மாட்டாரு. சம்பளம் கரெக்டா போட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, கரெக்டா கிடைக்காது செய்கிற கிரியைகளுக்கு தக்கதாக. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தகுதியற்றவர்களாக அவர்கள் இருந்த போதும், குறைவுள்ளவர்களாக இருந்த போதும், பாவிகளாக இருந்த போதும் நித்திய ஜீவன் கிருபையாய் அவர்களுக்கு இலவசமாய் கிடைக்கிறது. இதுதான் நாம் பிரசங்கிக்கிற சத்தியம். மூன்றாவது ரெண்டு முடிவுகள், ரெண்டு வித்தியாசமான முடிவுகள். இந்த ரெண்டு விதமான வாழ்க்கைக்கு ரெண்டு வித்தியாசமான முடிவுகள். ஒன்று மரணம், இன்னொன்று நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். கிருபை வரமோ
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் மரணம், இன்னொரு பக்கம் நித்திய ஜீவன். பாவத்திலே வாழுகிறவர்கள் அல்லது பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவருடைய முடிவு என்னவா? மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முடிவை குறித்து பேசுகிறது. பாருங்க, மரணத்துல பல விதமான மரணங்கள் இருக்கிறது. மரணம்னு சொன்னாலே அடிப்படையாக இட்ஸ் a செப்பரேஷன். இது ஒரு பிரிவு. சரீரம் பிரகாரமாக மரணம் அடைகிறோம் இல்லையா? வயசாகி சாகுறாங்க இல்லையா? அப்ப என்ன ஆகிறது? ஒரு பிரிவு. என்ன பிரிவு? மனுஷனுடைய சரீரம் அவனுடைய ஆவியிலிருந்து பிரிக்கப்படுகிறது. ஆவி விட்டு போயிடுது, சரீரம் மட்டும் இருக்கிறது. சரீரமும் ஆவியும் பிரிந்தாச்சு. ஆவிக்குரிய மரணம் ஒன்று இருக்கிறது. அது என்ன? அதுவும் ஒரு பிரிவு தான். அது மனுஷன் தேவனை விட்டு பிரிகிறான், தேவனற்றவனாகிறான், தேவனை தள்ளி விடுகிறான் தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து. தேவனற்ற ஒரு வாழ்க்கை. தன்னை உண்டாக்கின தேவனை தன்னுடைய வாழ்க்கையில வைத்துக் கொள்ளாமல் புறமே தள்ளி ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் பண்ணது போல அங்க அந்த மரத்தை வச்சாரு. இந்த மரத்தின் கனியை புசியாதிருப்பாயான்னு சொன்னாரு. அந்த கனியில ஒண்ணும் இல்ல, அதை புசிச்ச ஒண்ணு ஏதோ பாய்சன் ஏறி இல்ல அவனுக்கு. அந்த மரத்துல ஒண்ணும் கிடையாது விஷயம். அந்த மரத்தை ஏன் வச்சாருன்னா, நீ உலகத்தெல்லாம் ஆண்டு கொண்டு எல்லாத்துக்கும் ராஜாவா இருக்கிறப்ப ஒரே ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்க, உனக்கு ராஜாவா நான் இருக்கிறேன், தேவன் ஒருவர் இருக்கிறார், உன்னை உண்டாக்குன ஒருவர் இருக்கான்னு தினந்தோறும் இந்த மரத்தை பார்த்தோம் ஞாபகம் வரணும். இந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னதை அவன் நினைவுல கொண்டு வந்து அதை புசியாமல் இருக்கிற போதெல்லாம் ஒரு காரியத்தை அங்கீகரிக்கிறான். என்னத்தை அங்கீகரிக்கிறான்? எனக்கு ஒரு தேவன் இருக்காரு, அவர் சொல்லி இருக்காரு இதை புசியாதேன்னு. நான் என்ன வேணா செய்யலாம், மீதி எல்லாத்துக்கும் நான் ராஜா. ஆனா ஒரே ஒரு காரியத்தை நான் தினந்தோறும் பார்த்து அதை நான் அங்கீகரிக்க வேணும். அது என்ன? தேவன் ஒருவர் இருக்கிறார், இதை புசியாதேன்னு சொல்லி இருக்கிறார், ஆகையால் நான் புசிக்க மாட்டேன். அதை செய்யும் போதெல்லாம், அதை புசியாமல் இருக்கும் போதெல்லாம் அவன் கனம் பண்ணுகிறான் கர்த்தரை. தன்னுடைய வாழ்க்கையில் அவரை ராஜாவாக அங்கீகரிக்கிறான். என்னைக்கு எடுத்து புசிச்சானோ அன்னைக்கே இவர் எனக்கு தேவையில்லை, இவர் சொல்ல நான் என்ன கேட்கிறது, இவர் கிடக்கிறார், நான் நினைச்சதை செய்வேன், இவர் எனக்கு தேவன் அல்ல என்பதை அவன் சொல்லாமல் சொல்லிவிட்டான். அவ்வளவுதான். உள்ளத்துல தீர்மானம் பண்ணிட்டான், எனக்கு இவர் தேவன் அல்ல, நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இவர் யார் எனக்கு சொல்றது அப்படிங்கிறது தான் அந்த கனியை எடுத்து புசித்தது. அதுதான் நடந்தது அங்க. அப்ப என்ன நடந்தது? ஆவிக்குரிய மரணம். அது என்ன ஆவிக்குரிய மரணம்? இவன் தேவனை விட்டு பிரிஞ்சிட்டான், தேவன் அற்றவனாய் மாறிட்டான். இன்றைக்கு உலகமே ஆவிக்குரிய விதத்தில் மரித்திருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் எபேசியர் 2ல, நாம் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து கிடந்தோம் என்று சொல்லுகிறார். பாருங்க, ஒருத்தர் சொல்றாரு என்கிட்ட, அந்த வீடு வாங்கலான்னு போனாங்க, அது எதிர்த்தாப்புல கல்ற இருக்குது, தினந்தோறும் இந்த கல்றையை பார்த்துட்டு இருக்கணும் பாருங்க எந்திரிச்ச உடனே, அதனாலதான் வாங்கல விட்டுட்டேன். நான் சொன்னேன், தினந்தோறும் கல்றையில தான் வாழ்ந்துகிட்டு கல்றையில தான் எந்திரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, கல்றையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க தெரியுமா? முழிக்கிற எப்படிங்க? இந்த உலகமே செத்த சடலங்களால் நிறைந்திருக்கிறது. வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் அல்ல, வாழ்ந்து கொண்டது போல தெரியுது. ஆனா வேதம் சொல்லுது அக்கிரமங்களும் பாவங்களும் மரித்தவர்கள், நாறிக்கொண்டிருக்கிற சடலங்கள் நிறைந்த உலகம் இது. மனுஷன் ஏதோ நடக்கிறான் போறான் வர்றான்றதுனால அவன் வாழ்கிறான் என்று அல்ல, அவன் செத்து இருக்கிறான். ஆவிக்குரிய விதத்திலே அவன் செத்தவன் என்று வேதம் போதிக்கிறது. இந்த உலகமே ஒரு பெரிய கல்றையான். அதனால்தான் நான் அதை பார்த்து பயப்படுறது இல்லை. நான் அந்த மாதிரி இடமா தான் தேடுறது, கொஞ்சம் சீப்பா கிடைக்கும். இங்க மூட நம்பிக்கையெல்லாம் நமக்கு நல்லது பாருங்க. ஒரு ஆள் சொன்னா பேயா இருக்குதுங்க அந்த வீட்டுல, எனக்கு கொடுங்க, அந்த வீடு தான் போனேன். பூதம் இருக்குதுங்க, பிசாசு இருக்குதுங்க, எவ்வளவு சீப்பா கொடுப்பீங்க? நாங்க பைபிள் ஸ்கூல் நடத்துற 3 அடிக்கு மாடி பெரிய பில்டிங், அது கடல் போற இடம், உள்ள 100 பேர் தங்கிக்கலாம். அங்க யாரோ தூக்கு போட்டு செத்தாங்கன்னு சொல்லி அது யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. நாங்க எடுத்த காலத்துல யாருமே வரமாட்டாங்க. இங்க ஒரு ஆள் செத்தாராக்கா, ஒரு ஆவி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்காக்கா, சரி நாங்க பாத்துக்கலாம் அந்த ஆவியன்னு சொல்லி நாங்க எடுத்தோம், ரொம்ப சீப்பா. இன்னைக்கும் அந்த சீப்பா எங்க கேரள இருக்குது. நாங்க இருக்கிற வரைக்கும் அந்த ஆவி அங்க வராது, பத்திரமா இருங்கன்னு சொல்லி வச்சு. இப்ப நீங்களே இருங்கயான்ட்டாங்க, நாங்களே இருக்கிறோம். ஆவிக்குரிய மரணம், சரீர பிரகாரமான மரணம், ஆவிக்குரிய மரணம். இதை பற்றி இங்க பேசல. பாவத்தின் சம்பவம் மரணம் என்பது முடிவில் ஏற்படுகிற மரணத்தை குறித்து பேசுகிறது. இன்னொரு மரணம், அதை 20ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, இரண்டாம் மரணம் என்று சொல்லி. அது என்ன இரண்டாம் மரணம்?
இரண்டாம் மரணம் என்று சொன்னால் தேவனை விட்டு நித்திய நித்தியமாய் பிரிந்திருக்கிற ஒரு நிலை. தேவனை இனிமேல் காணாத, நித்தியமாய் அவரை விட்டு பிரிந்து அவர் அல்லாத வாழ்க்கை, அவரை ஒருபோதும் பார்க்க முடியாது. அதைத்தான் நித்திய மரணம் அல்லது இரண்டாம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மரணம் ஒருவனுக்கு நேருமானால் அவன் தேவனுடைய பிரசன்னத்திலே இனி நித்தியமாய் கால் எடுத்து வைக்க முடியாது, தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாது, தேவனை காண முடியாது. ஆகையால் தேவனற்ற ஒரு உலகத்திலே அதனுடைய சகல துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டு, தேவன் இல்லாத இடம் எவ்வளவு பெரிய துன்பமான இடம் யோசித்து பாருங்க கொஞ்சம். அவ்வளவு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு, அவ்வளவு வேதனைகளை அனுபவித்துக் கொண்டு, அன்பையோ நல்ல காரியங்களையோ புண்ணியங்களையோ பரிசுத்தையோ தூய்மையோ காணாத ஒரு உலகத்திலே அசுத்தத்திலும் அக்கிரமத்திலும் அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். பாவத்துக்கு அடிமையாயிருந்தான், இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுத்தான். இரண்டாம் மரணம் என்கிறது தான் அந்த நரகம். அந்த மரணத்தின் முக்கிய அம்சம் என்ன? தேவனை நீ காண மாட்டான். இவன் தன்னுடைய பாவத்திலே வாழும்படியாய் தனித்து விடப்படுகிறான். தேவனுடைய பிரசன்னத்தில் அவன் நித்தியமாய் நுழைய முடியாது. அதனுடைய அவர் இல்லாத உலகத்தில் இருக்கிற அத்தனை தீமையும் வேதனையும் அவன் அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவனுக்கு விமோச்சனமே கிடையாது. அவனுடைய பாவத்தையே அவன் செய்து, அதையே நினைத்து, அதையே கொண்டாடி, அதிலேயே வாழ்ந்து, அதையே நினைத்து உருகி வேதனைப்பட்டு, அதிலேயே நொந்து போகும்படியாக அவன் தனித்து விடப்படுகிறான். அதுதான் நரகம். பாருங்க, அதை நினைச்சு பார்த்தாலே பயங்கரமா இருக்குது. நிறைய பேர் வெறும் அக்னி எதுன்னு தான் சொல்றாங்க. சூட்டையாவது ஏத்துக்கலாம். இந்த தனிமை, தேவனற்ற உலகம், அதில் உள்ள வேதனைகள், அதில் உள்ள தீமைகள், பாவம், அந்த பாவத்தின் கொடூரம் இன்னும் வர வர அதிகரிக்கிறது, குறையறது இல்லை, விமோச்சனம் கிடையாது. தேவனை விட்டு முற்றிலுமாய் பிரித்து அடைக்கப்பட்ட ஒரு நிலை. நித்தியமாய் அப்படி வாழணும். ஒவ்வொரு நாளும் போறதே பெரிய கஷ்டம். நித்தியத்தையும் அங்க கழிக்கணும். அப்ப பாத்தீங்க, அதுதான் நரகம், அதுதான் பாவத்தின் சம்பளம். நித்திய ஜீவன் என்று சொன்னால் என்ன? நித்திய மரணம் அல்லது இரண்டாம் மரணத்துக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட். இரண்டாம் மரணம் என்ன? தேவனத்திலிருந்து நித்தியமாய் பிரிஞ்சு தேவனுடைய பிரசன்னத்தையே காண முடியாமல் அந்த தீமையான உலகத்திலே, இருளடைந்த உலகத்திலே, பாவம் அக்கிரமம் அசுத்தம் என்கிற உலகத்திலே தனித்து விடப்பட்டு அதிலிருந்து விமோச்சனம் இல்லாமல் அதிலேயே மூழ்கி அதிலேயே கிடக்க விடப்படுகிறான். அதுதான் நித்திய மரணம். நித்திய ஜீவன் என்பது என்றென்றைக்கும் தேவனோடு கூட, தேவனுடைய பிரசன்னத்திலே, அவர் வாழும் அந்த உலகத்திலே, அவருடைய பரிசுத்தத்திலே, அவருடைய தூய்மையின் உலகத்திலே, அவருடைய சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, பிரயாசங்களிலிருந்து விடுதலை, இளைப்பாறுதல் என்கிற உலகத்திலே நித்தியமாக வாழ்ந்து கொண்டிருப்பது. வெறும் நித்தியமா வாழ்றது இல்ல, எந்த உலகத்துல வாழ்றோம் அதுதான். எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகிறோம்? யோவான் 17 ரொம்ப அருமையான வசனம் ஒன்று இருக்கிறது. நித்திய ஜீவன்னா என்னன்னு, இதை விட ஒரு பெரிய விளக்கம் வேதத்திலே கிடையாது. நித்திய ஜீவன்னா என்னன்னு ஒவ்வொரு விசுவாசியும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேணும். நித்திய ஜீவன் என்றால் என்ன? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். எது நித்திய ஜீவன்க? இயேசுவை அறிவது. அப்ப பரலோகம்னா என்ன? இயேசுவை அறிந்தவர்கள் அங்கே சென்று அவருடைய பிரசன்னத்திலே வாழ்ந்து இன்னும் அதிகமாக, இன்னும் ஆழமாக, இன்னும் தெளிவாக அவரை அறிந்து முகமுகமாய் தரிசித்து அவருடைய பிரசன்னத்திலே வாழ்ந்து அவரை முற்றிலுமாய் அறிந்து இருப்பதுதான் பரலோகம். அதுதான் நித்திய ஜீவன். இப்ப நாம் அறிந்திருக்கிறோம், இப்பவே நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம். அங்கே இன்னும் முகமுகமாய் தரிசிப்போம், அவரோடைய வாழ்வோம், அவரோடைய காலத்தை கழிப்போம், இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வோம். கண்கள் முழுமையாய் நமக்கு திறக்கப்படும். அவரை குறித்த எல்லா மகிமையும் நாம் காண்போம். அறிவதே நித்திய ஜீவன். தேவனுடைய மெய்க்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அப்ப நான் கேட்கிறேன், அவரை அறியாமல் இருப்பது, அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, அவர் இல்லாத ஒரு வாழ்க்கை என்ன? ஆவிக்குரிய மரணம். அதுவும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுவும் இப்பதான் நடந்துட்டு இருக்குது அனைவருடைய வாழ்க்கையில. இயேசுவை அறியாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுடைய பிரசன்னம் உள்ளே இல்லாதவர்கள், அவர்கள் இப்பொழுதே ஆவிக்குரிய மரணத்தில் செத்து கிடக்கிறார்கள். அதிலிருந்து அவர்கள் எழுப்பப்பட வேணும். இப்போ வாய்ப்பு இருக்குது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த மரணம் நீங்கி உயிர் உள்ள வருது, ஜீவன் உள்ளே வருகிறது. நித்திய ஜீவன் என்று சொன்னால் அவரை அறிகிற அறிவு, அந்த பரலோகத்திலே அவரை இன்னும் அதிகமாக அறிந்து, முழுமையாக அறிந்து, அவருடைய ஆசீர்வாதத்திலே, அவருடைய சமாதானத்திலே, சந்தோஷத்திலே, இளைப்பாறுதலே என்றென்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். பாருங்க, அதைத்தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆதாம் கூட நித்திய ஜீவனை உடையவனா இருந்ததில்லை. ஆதாமுக்கு இருந்ததை விட நமக்கு அதிகமா கிடைக்க போகுது. ஆதாம் பாவமற்றவனா இருந்தான், இன்னசென்டா இருந்தான், பாவத்தை அறியாதவனா இருந்தான், பாவமற்றவனா இருந்தான். ஆனால் அவனிடத்தில் நித்திய ஜீவன் இல்லை. அவன் அப்படியே வாழ்ந்து கொண்டு போயிருந்தான்னா நித்திய ஜீவன் அவனுக்கு முடிவாய் கிடைத்திருக்கும், நித்திய ஜீவன் அவனுடைய முடிவாய் இருந்திருக்கும். ஆனால் அவன் பாவத்தில் விழுந்து போனான், பாவத்தில் மரித்தான், பாவத்தில் விழுந்தான். நமக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது ஆதாம் முன்னே இருந்தானே அந்த நிலைமை அல்ல, பாவத்துக்கு முன்னால் ஆதாம் வாழ்ந்தானே அந்த நிலைமைக்கு நாம் கொண்டு வரப்படவில்லை, அதை விட மேலான நிலைமை கொண்டு வரப்பட்டோம். அவனுக்கு கொடுக்கப்படாத நித்திய ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதே அது நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன், இப்பவே நித்திய ஜீவன் இருக்கிறது. நம்முடைய முடிவும் இந்த நித்திய ஜீவன் முழுமையாய் விளங்கும், அதுதான் நம்முடைய முடிவு. நித்திய ஜீவன் இருக்கிறவர்கள் அதை இழக்க முடியாது, அதை தொலைச்சு போட முடியாது, அதுல இருந்து கீழே விழுந்துட முடியாது, அதுல இருந்து வெளியே போக முடியாது. இந்த நித்திய ஜீவன் கடைசி வரை நாம பாதுகாக்கிறது. கடைசியா சொல்றாரு இயேசு கிறிஸ்துவின் மூலமா உண்டாகும் நித்திய ஜீவன். இதை கொஞ்சம் சொல்லிடுறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான் எல்லாமே உண்டாகிறது. அதை பவுலப்போஸ்தலன் வேணுமே அழுத்த திருத்தமா சொல்றார். கிருபை வரமோ கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இது யாரால உண்டானது என்பதை மறந்துவிடக் கூடாது. இது இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நம்முடைய பிரசங்கத்தின், நம்முடைய வாழ்க்கையின் மையமே இயேசு கிறிஸ்து தான். இயேசுவை தான் அறிவிக்கிறோம். நாம இயேசுவை விட்டுட்டா பிரசங்கமே கிடையாது. இயேசு தேவனுடைய குமாரன் இல்லைன்னா பிரசங்கமே கிடையாது. இயேசுவை சிலுவையில் மரிக்கல, அவர் உயிரோட எழும்பல, அவர் தேவனுடைய குமாரன் இல்லைன்னா பிரசங்கமே கிடையாது. ஒண்ணும் வேற வேலைக்கு போயிடலாம் பேசாம. பிரசங்கம் பண்றது ஒண்ணுமே கிடையாது. அவர் தான் நம்முடைய வாழ்க்கையின் மையம். அவர் மூலமாக தான் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு கூட தான் நாம் ஒன்றுபட்டிருக்கிறோம். ஐடென்டிபிகேஷன், ஜஸ்டிபிகேஷன் மட்டும் இல்ல, ஐடென்டிபிகேஷனும் அவரோடு கூட ஒன்றுபட்டிருக்கிறோம். மரணத்திலும் அடக்கத்திலும் உயிர்த்தெழுதலிலும் அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒன்றாகிவிட்டோம். அவர் மூலமாக தான் பாவத்துக்கு விடுதலையானோம். அவர் மூலமாக தான் அவர் கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தம் நம்மை கழுவின விதம், தேவனுடைய நீதியை சரிகட்டின விதம், இதெல்லாம் தான். இது சரியா செய்யப்பட்டதனாலே தான் இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். அவர் நம்மை வழிநடத்த முடிகிறது. நமக்கு வார்த்தை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங், அறிவை பரிசுத்தாவியானவர் நமக்கு கொடுக்கிறார். பரிசுத்தத்துக்குள்ள நாம் நடத்துகிறார். பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள இருக்கிறது காரணமே இயேசு செய்த அந்த கிரியை தான். இயேசு சிலுவையில மரித்து ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்தை கழுவலனா பரிசுத்தாவியானவர் எங்க வந்து வாசம் பண்ண முடியும்? முடியவே முடியாது. ஆகையால் மறந்துடக்கூடாது, எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டானது. நம்முடைய நீதி நாம் இயேசுவோடு ஒன்றுபட்டது, பாவத்தில் இருக்கிற விடுதலை, தேவனுக்கு அடிமையானது, எல்லாமே சாத்தியமானது எப்படி? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை கேட்டு இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள், இதை பலமுறை கேட்டிருக்கிறவர்கள் கூட சில நேரத்தில் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படாமல் தொடர்ந்து இயேசுவற்ற வாழ்க்கை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத வாழ்க்கை, இந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற பாதையிலே போய் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு தெளிவா சொன்ன பிறகு, இவ்வளவு நிச்சயமா சொன்ன பிறகு, இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொன்ன பிறகு இன்றைக்கு உலகத்துல ஏன் பாதி பேர் ரட்சிக்கப்படுறாங்க, மீதி பாதி பேர் அப்படியே போயிடுறாங்களே, இதை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுகிறார்களே? ஏன் ஏன் என்று சொன்னால் அதுதான் ப்ரூஃப். அவர்கள் பாவத்திலே செத்து கிடக்கிறார்கள், பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறார்கள், பிசாசுக்கு அடிமையாயிருக்கிறார்கள். பிசாசு அவருடைய கண்களை குருடாக்கி போட்டான். அதற்கு ஆதாரம் அவர்கள் இவ்வளவு பெரிய சத்தியத்தை கேட்டுட்டு, இவ்வளவு பெரிய உண்மையை கேட்டுட்டு இன்னும் ஏற்றுக்கொள்ளாம போறாங்க பாருங்க. அதுதான் அது ஆதாரம். பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள், குருடாக்கி போட்டிருக்கிறான் பிசாசு. அவர்கள் பாவத்திலே செத்து கிடக்கிறார்கள். அப்ப நாமெல்லாம் எப்படி தேவனுடைய பிள்ளைகள்? நாமும் அப்படித்தானே இருந்தோம். பாவத்தில் செத்து கிடந்தோம், பிசாசுக்கு அடிமையா இருந்தோம், கண்கள் குருடாக்கப்பட்டவர்களா இருந்தோம். பிசாசு நம்மையும் தானே குருடாக்கி போட்டிருந்தான். நாம் எப்படி தேவனுடைய பிள்ளைகளானோம்? நாம் மட்டும் என்ன ஸ்பெஷலா ஏதாவது செய்தோமா? நாம ஏதாவது புண்ணியம் கட்டிட்டோமா? நாம் ஏதாவது நன்மைகள் ஏதாவது செய்து நாம் ஏதோ பெருசா நல்லவர்களா இருந்தபடினால நாம் ரட்சிக்கப்பட்டோமா? நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் எப்படி இந்த நிலைக்கு வந்தோம்? ஒரே ஒரு பதில் தான், தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை தகுதியற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று. நானும் அங்க இருக்கிற தெருவில் இருக்க ஒருத்தனை போல இருந்திருக்கலாம். இயேசுவை அறியாதவனை போல, நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறவனை போல, கண் குருடாக்கப்பட்டவனாய், பாவத்திலே செத்தவனாய், அக்கிரமங்களில் கிடக்கிறவனாய் அப்படியே கடந்திருக்கலாம். எப்படி ரட்சிக்கப்பட்ட நான் அவனோட ஸ்பெஷலா கிடையாது. தேவனுடைய கிருபை அது.
ஏதோ கிருபையா இந்த சத்தியத்தை பிடிச்சுக்கிட்டேன், எப்படியோ கிருபையா என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது, எப்படியோ கிருபையா தேவன் இந்த உள்ளத்தில் கிரியை செய்தார், எப்படியோ கிருபையா நான் அதை ஏற்றுக்கொண்டேன், எப்படியோ கிருபையாக இவையெல்லாம் நடந்தது. இது தேவனுடைய சுத்த கிருபை. அதை ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும். அதை எண்ணி பார்க்கிறது மட்டுமல்லாமல் நமக்கு காத்து கொண்டிருக்கிற அந்த முடிவை எண்ணி பார்த்து அதை தியானிக்க வேண்டும். நம்முடைய முடிவு என்ன? நித்திய ஜீவன், மகிமைப்படுத்தப்படுதல், பிதாவோடு கூட வாசம் பண்ணுவது, இயேசுவை அறிந்து கொள்வது, இயேசுவுக்காக வாழ்வது, நிம்மதியாயிருப்பது, வேதனையில் அல்ல இளைப்பாறுதலும் சந்தோஷத்திலே சமாதானத்திலே வாழ்வது. இதுதான் நித்திய ஜீவன். அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த முடிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். ஆகையால் தான் என்னுடைய அவயவங்களை, என்னுடைய மனதையும் என்னுடைய சரீரத்தையும் பாவத்துக்கு ஒப்பு கொடுப்பதில்லை. ஏன்? நான் பாவத்தில் இல்ல, பாவத்துக்கு அடிமை கிடையாது. இப்ப யாருக்கு அடிமை? தேவனுக்கு அடிமை. ஆகையால் இந்த மனதையும் சரீரத்தையும் எதுக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம்? நீதிக்கு, தேவனுக்கு, தேவனுடைய காரியங்களை நடத்திப்பதற்கு. ஏன் நாம் அங்க போயிட்டு இருக்கோம்? அந்த லோகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம், அந்த வாழ்க்கையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அந்த நித்திய ஜீவன் நம்முடைய முடிவா இருக்கிறது. இதை தியானிக்க தியானிக்க எப்படி நாம் பாவத்தில் இல்ல கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன், நாம் பாவத்துக்கு அடிமை இல்ல தேவனுக்கு அடிமை என்று நாம் தியானிக்க தியானிக்க, நம்முடைய முடிவை நாம் தியானிக்க தியானிக்க, நாம் அசுத்தத்திலே நடக்க முடியாது, பாவத்தை செய்ய முடியாது, பாவத்துக்கு திரும்பி செல்ல முடியாது. நாம் இன்னும் அதிகமாக நம்முடைய மனதையும் சரீரத்தையும் இயேசுவினுடைய சித்தத்தை செய்யும்படியா ஒப்பு கொடுத்து பரிசுத்தத்தோட வாழ முடியும் என்பதுதான் பவுல் இங்கே சொல்லுகிறார். பாவத்தின் சம்பளம் மரணம், கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இன்றைக்கு தெளிவாய் ஆவியானவர் நம்மோடு பேசி இருக்கிறார். இதெல்லாம் தெரியலன்னா நாமளே சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்வது ரொம்ப கடினம். மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு ரொம்ப கடினம். ஆயால விசுவாசிகளா இருக்கிற நீங்கள் இதை தெரிந்து கொள்வது அவசியம். தெளிவாய் சத்தியத்தை சொல்ல வேணும், விளக்கமாய். அது மட்டுமில்லாமல் இந்த இடத்துல இன்றைய காலை வேளையிலே நான் இன்னும் தேவனுக்கு அடிமை இல்லை, இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்கிறது என்று நான் சொல்ல முடியாது. அதனுடைய நிச்சயம் இல்லை. ரட்சிக்கப்பட்டேன் என்று இன்னைக்கு என்னை குறித்து நான் சொல்ல முடியல. ஏதோ இருக்கிறேன், உலக பிரகாரமா அவர்கள் நல்லவனா இருக்கலாம், நல்ல விதத்தில் நடந்து கொள்ளலாம். ஆனாலும் நீங்க சொல்லுவது போல தேவனுக்கு முன்பாக நான் ஏற்றுக்கொள்ளப்படுவனா இருக்கிறேனா? இந்த ரெண்டு உலகத்துல எந்த உலகத்துல இருக்கிறேன்? இந்த ரெண்டு எஜமான்ல எந்த எஜமான்ட்டு நான் இருக்கிறேன்? நான் தேவனிடத்துல இல்லையே. அப்படி என்றால் பாவம் என்கிற எஜமான கீழே தான் இருக்கிறேன் என்பதை உணர்கிறேன். அதிலிருந்து விடுதலையாக விரும்புகிறேன். இன்றைக்கு இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையின் மாற்றத்தின் நாளாக இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கையின் புதிய மறுமலர்ச்சியின் நாளாக இது இருக்கட்டும். இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் துரிதமாய் கை உயர்த்தி காண்பீங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சீக்கிரமா. இயேசு சொல்லியிருக்கார், எந்த காரணத்தை கொண்டு தள்ள மாட்டார். நீங்க நினைக்கலாம், ஐயோ நான் இப்படிப்பட்டவனாச்சு அப்படிப்பட்டவன், என்னை ஏற்றுக்கொள்வாரா? கிடையாது, கண்டிப்பா ஏற்றுக்கொள்வார். எப்படிப்பட்டவர்களால் ஏற்றுக்கொள்கிறார். பழசெல்லாம் போயிடுச்சு. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதா. என்ன புதியவர்கள் நீங்கள் இருக்கீங்களா? வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு தேவன்